அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து உங்க கிருஷ்ணன். நான் உங்க ராஜுங்க. இந்த வீடியோ பதிவு ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. ஸோ அக்டோபர் 11ஆம் தேதி. ஓகேங்களா? நல்லா கேட்டுங்க. அக்டோபர் 10 வரைக்கும் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட். அக்டோபர் 10 வரைக்கும் தான் லாஸ்ட் டேட். நம்ம ஷெட்யூல் படிக்க வைக்கிறது, தடப்பதிப்பு பேட்சுக்கு எல்லாமே வந்து அக்டோபர் 10ஓட முடிஞ்சு போச்சு. ஓகே. அது வரைக்கும் என்ன எவ்வளோ ஷெட்யூல் போகுதோ அவ்வளோதான். அக்டோபர் 11க்கு மேல கிட்டத்தட்ட நமக்கு நவம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் மொத்தம் எத்தனை நாள் இருக்கு? அக்டோபர் 11னா அதுல ஒரு 20 அதுல ஒரு 30 50 நாள். கரெக்டா 50 நாள் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிசம்பர்ல ஒரு 20 நாள் இருக்கும். ஏன்னா நமக்கு டிசம்பர் 20 தான் வந்து பார்த்தா எக்ஸாம். ஸோ அது வந்து ஃபைனல் ரிவிஷனா வச்சுக்கலாம். அக்டோபர் 11ஆம் தேதியில இருந்து நவம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் 50 நாள் முழுக்க வந்து ரிவிஷன் தான். இந்த ரிவிஷன் வந்து பார்த்தனா உங்களுக்கு அந்த ரிவிஷன் பிளானை நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இந்த வீக் எண்ட்ல நான் வந்து ரிவிஷன் பிளானே கொடுத்துருவேன். ஓகே ஓகே. ஏன்னா அந்த ரிவிஷன் பிளான் ரெடி பண்றதுக்கு நான் வந்து நாளையில இருந்து உட்கார போறேன். ஓகே ஓகே. மினிமம் 3 டேஸ் வந்து அந்த ரிவிஷன் பிளான் நாங்க வந்து ரெடி பண்ண போறோம். நம்ம டீம் எல்லாம் கன்சல்ட் பண்ணி ஒரு பக்காவான ரிவிஷன் பிளான். அந்த ரிவிஷன் பிளான் 50 நாளும் சரி எந்த ஸ்டாஃபுக்கும் தூக்கமே கிடையாது. ஒருத்தன் தூங்க மாட்டான் என் டீம்ல. சாப்பிடறது கூட வந்து பாத்தீங்கன்னா எனி டைம் வந்து பார்த்தா ஸ்டூடெண்ட் மட்டும் தான் நினைச்சிருக்கணும். தூக்கம் கிடையாது, லீவு கிடையாது, எதுவுமே கிடையாது. 50 நாள் ஸ்டூடெண்ட் தூக்கத்துல கூட அவன் ஸ்டூடெண்ட் தான். சாப்பிடுற சாப்பாடு கூட ஸ்டூடெண்ட் சாப்பாடு தான் இருக்கணும். அவன் பாத்ரூம் குளிக்க போறது கூட வந்து பார்த்தா யோசிக்கிறதுக்கு மட்டும் தான் பாத்ரூம் போடும். எங்க டீம் சொல்றேன். இந்த உத்தரவாதம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நானும் ராஜு உங்களுக்கு வந்து கொடுப்போம். ஓகேங்களா? நீங்க கவலையே படாதீங்க. அந்த 50 நாள் நீங்க படிச்சதை ரிவிஷன் பண்ணணும். ஓகேவா? படிக்காத போர்ஷனையும் உங்களை வந்து சேர்த்து அதுக்குள்ள நாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து படிக்க வைக்க முடியுமோ படிக்க வச்சிருவோம். ஓகேங்களா? இது யார் மேலே சத்தியம் பண்ணணும் நான் இந்த விஷயத்த நாங்க பண்ண போறேன்ட்டு. இதுக்கு வந்து இவருதான் உத்தரவாதம். இதுல ஏதாவது ஒரு சின்ன பிசுறு தண்ணா கூட ஒரு சின்ன ஒரு தடங்கள் வந்தா கூட நீங்க சட்டையை பிடிச்சு கேட்கலாம். இங்க மூஞ்ச பார்த்து வச்சுங்க. எங்க வேணா இவனுடைய மேப் லொகேஷன் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். எதுனாலும் இவனை பிடிச்சி நீங்க என்ன வேணா பண்ணீங்க. உத்தரவாதம் கொடுப்பாரு. தமிழ் 100 மார்க் சும்மா கிடையாது. தமிழ் 100 மார்க். அதாவது உங்க வெற்றியினுடைய பாதி பங்கு இவங்கிட்ட தான் இருக்கு. ஓகேங்களா? டிசம்பர் 20 தெரிஞ்சிடும். தலைவர் ஊர்ல இருக்காரா ஃபாரின்ல இருக்காராங்கிறது கவலையே படாதீங்க. ஆமா, இதோட நானே கொலவெறியில இருக்கேன். நான் சொல்லியிருக்கேன் எல்லாரையுமே ஒரு நல்ல மார்க் எடுக்கிற அளவுக்கு நீ ரிவிஷன் பண்ணுவியோ, என்ன பண்ணுவியோ, ஏது பண்ணுவியோ, நல்ல மார்க் எடுக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம டீமுடைய அதான் வந்து எல்லாத்திலையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். நம்ம திரும்பவும் வந்து பார்த்தோன்னா நம்ம டீம்கிட்ட கான்ஃபரன்ஸ் பண்ணி ஸ்டடி பிளான், அதாவது ரிவிஷன் ஸ்டடி பிளான் வந்து அந்த 50 நாட்கள் நீங்க வந்து உயிர் கொடுத்து படிக்கிறீங்களோ இல்லையோ, நாங்க உயிர் கொடுத்து நாங்க வந்து பார்த்தோன்னா உயிரை கொடுக்கறது இல்ல, கொடுத்துருவோம். என்னடா கொடுத்துருவீங்களா? கண்டிப்பா கொடுக்குறேன். கொடுக்கலன்னு வச்சுக்கா, நீ என் உயிரை நீ எடுக்கக்கூடாது. ஏன்னா என் உயிர் எடுப்பாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டில்ல. உயிரை கொடுக்கணும், எடுக்க கூடாது என்கிட்ட. அதெல்லாம். சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 11ல இருந்து ஏன் நான் பிளான் முன்னாடியே கொடுக்குறேன்னா உங்களுக்கு ஒரு ஹோப் இருக்கும். ஓகே, இந்த 50 நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம். வேற எந்த பிளான் இருந்தாலும் இப்பயே வந்து ஹோஸ்ட் பண்ணி வச்சிருங்க. ஆமா. எந்த பிளான்னா வேற ஏதோ கமிட்மெண்ட் வச்சிருக்காங்க. ஆமா, கமிட்மெண்ட் இருந்தாலும் வேற வழி கிடையாது. உங்களுக்கு சடனா கமிட்மெண்ட் வந்தாலும் சரி, கமிட்மெண்ட் இருந்தாலும் சரி, அந்த 50 நாள் நம்மளால எவ்வளவுக்கு எவ்வளவு இறங்கி நம்ம அந்த வேலையை செய்ய முடியுமோ செஞ்சிடணும். இந்த 50 நாள் வந்து நம்மளுடைய வெற்றிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு விஷயம் தான் நான் திரும்ப நான் சொல்லிக்க விரும்புறது. அந்த 50 நாள், ஏன்னா இந்த 2026 எக்ஸாம், இந்த 2026 எக்ஸாம் இன்கேஸ் விட்டுட்டா, மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த 2026 எக்ஸாம் மிஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த வருஷம் எக்ஸாம் வரும். அது பிரச்சனை கிடையாது. ஆனா அடுத்த வருஷம் வரக்கூடிய எக்ஸாமுக்கு நீங்க வெயிட் பண்ணணும். ஆமா, 1 இயர் வந்து உங்களை சார்ந்து அடுத்தது நீங்க வந்து திரும்ப வந்து போகணும். அது எப்ப எக்ஸாம் வைக்கிறாங்கன்னு இன்னும் சொல்லவும் முடியாது. எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இன்னொரு வருஷம் நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஆமா. அதனால அப்படி இல்லாம இந்த வருஷம் நமக்கு இருக்கிற ஒரு வாய்ப்பு இதான் கடைசி அப்படிங்கிற மாதிரி நினைச்சுதான் இறங்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப இதுக்கப்புறம் வந்து நீங்க எக்ஸாம் எழுத முடியாது, இந்த வருஷம் எக்ஸாம் தான் உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் நம்ம? இதுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் இறங்கி, நீங்க ஸ்டூடெண்டா இருக்க, இதான் கடைசி எப்படி என்ன பண்ணுவேன், உயிரை கொடுத்தாச்சு நான் படிக்கணும். அதுக்கு நான் உயிர் கொடுத்தேன்னா அப்படி கிடையாது, கஷ்டப்பட்டு படிக்கிறதா சொல்றேன். அதான் கடைசி சான்ஸ். அந்த சான்ஸ் நம்ம எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான். இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப இவனை நான் அடிக்கணும், இதுதான் இதுக்கு மேல இவனை அடிக்க முடியாதுப்பா அப்படின்றா என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு நான் என்ன பண்ணுவேன்?
கையில எது கிடைச்சாலும் அடிச்சிருவீங்க. ஆமா. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இத வந்து கஷ்டத்த எல்லாத்தையும் நம்ம கொட்டிருவோம் பார்த்தீங்களா? அப்ப வந்து என்னன்னா, இந்த எக்ஸாமுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்மளால முயற்சி இனி வரக்கூடிய நாட்கள் குடுக்க முடியுமோ குடுத்துறணும். ம். அந்த அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் நம்மளுடைய தடம் பதிப்பெண் பேட்ச்ல ஸ்கெட்யூல் குடுத்துட்டு இருப்போம். நீங்க மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறீங்களோ படிச்சுட்டே வாங்க. அது லைன் பை லைனா வந்துகிட்டே தான் ஆமா. இருக்கும். அத வந்து நீங்க என்னன்னா, எங்கேயும் ஸ்டாம்ப் ஆயிடக்கூடாது. ம், ம். ஆமா. மெதுவாவாச்சும் நகர்ந்துட்டு வாங்க. அது பிரச்சனையே கிடையாது. ம். நீங்க அதாவது சொல்லுவாங்கல்ல, ஒரு 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 யாத்திரை போறோம். ஓகேங்களா? நடைபாதை போறோம். ம். எல்லாரும் ஒரே மாரி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். கிளம்பும்போது ஆமா, தான் ஸ்டார்ட் ஆமா, பண்ணுவோம். ஆமா. போக போக என்ன பண்ணுவாங்க? அப்படியே லேக் ஆகும். ஒவ்வொருத்தரா லேக் ஆ ஆவாங்க. வேகமா போறோம். கரெக்ட்டா ஃபாலோ வேகமா போறோம், வேகமா போவான். ம். கொஞ்சம் மெதுவா வரவங்க மெதுவா வருவாங்க. எல்லாம் வருவாங்க. ஆனா, ம். நட போய் சேரக்கூடிய இடம் எல்லாத்துக்கும் ஒரே இடம் தான். ஆமா. சோ, அப்ப என்னன்னா, நீங்க வேகமா போறவங்கள பத்தி கவலைப்படாதீங்க. ம். பின்னாடி வரவங்கள நெனச்சு சந்தோஷம் படுக்காதீங்க. ம். உங்களோட பாதையில நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ தூரம் நீங்க மெதுவாவோ உட்காந்து ரெஸ்ட் எடுத்து எப்படினாலும் சரி நடந்து வந்துட்டே இருங்க. ம். அந்த 50 நாட்கள் யாரெல்லாம் பின்னாடி வரீங்களோ, வண்டி வச்சு இழுத்துட்டாச்சும் நாங்க இழுத்துட்டு போயிருவோம். அவ்வளவுதான். எங்களோட நோக்கம் என்னன்னா, எல்லாத்தையும் ஒரே மாதிரி எக்ஸாம் ஹால்ல போய் உட்கார வைக்கணும். ஓகே. ஸோ, அதனால இந்த 50 நாள் நீங்க கண்டிப்பா எங்களுடைய உழைப்பு, நீங்க உழைக்கிறத விடவே 3 மடங்கு கண்டிப்பா அதிகமா இருக்கும். லாஸ்ட் டைம் அதான் நம்ம பண்ணோம். ஆமா, ஆமா. ஸ்டார் மெத்தடுங்கிற மாரி ஸ்டார்ட் பண்ணோம். ம். வீணடிங்கிற மெத்தட் மாரி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, படிச்சது, படிக்காதது எல்லாத்தையுமே அட் எ டைம்ல உங்க மைண்டுக்குள்ள ஏன்னா, நீங்க எடுத்ததுமே அதுக்குள்ள நீங்க வர முடியாது. அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் நீங்க கொஞ்சம் இங்க ஆமா. படிச்சிருக்கணும். ஆ. ஒரு 50% நீங்க கடந்து வந்தா தான் அதான். அடுத்தது வந்து வர முடியும். வர முடியும். நீ வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு நான் இங்கிருந்து நான் வந்து கோயில் வரைக்கும் என்ன கூட்டிட்டு போனா யார் வருவா? எடுத்த உடனே அது பாதி தூரம் வரவங்கள தான் நம்ம வந்து ஆமா. கூட்டிட்டு போ முடியும். ஆ. ஓகேங்களா? ஸோ, அந்த மாதிரி ஆ முழுக்க முழுக்க நானும் சரி, எங்க டீமும் சரி, ராஜ் சாரும் சரி, முழுக்க முழுக்க நீங்க பாஸ் ஆகுறதுக்கு நாங்க பொறுப்பெடுத்துக்கிறோம். உழைக்கிறதுக்கு நாங்க ரெடி. நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க எ ஒரு சிலருக்கு ஒரு சில டவுட் இருக்கும். என்னாலலாம் பாஸ் பண்ண முடியுமா? ம். எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு. ம். ம். ஹவுஸ் ஒய்ஃபு, ம். படிக்க நேரம் இல்ல. குழந்தைங்க இருக்காங்க. ம். ஸோ இதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் இதெல்லாம் தாண்டி ம். எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு சான்ஸ் கடைசியா இருக்கு. உங்களுக்கு இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்? ம். நான் கடைசி வரையும் போராட போறேன். அவ்வளவுதான். ம். ம். ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருந்தேன். ம். திடீர்னு இங்க ஒரு புலி வருது. ம். புலிட்ட தப்பிச்சு நீ ஓடிட முடியுமா? முடியாது. ஆனா ஓடியே ஓட மாட்டியா? ஓடுவேன். இருந்தாலும் கொஞ்சம் போராடுவேன். போராடுறதுன்னு கிடையாது. ஆ. நீ ஏன் ஓடுற? புலி எப்படிதான் நம்ம கடிச்சு திங்க தானே போகுது. ஆமா. அதோட வேகத்துல நம்ம ஓடவும் முடியாது. முடியாது. ஆனா நாம ஏன் ஓடுறோம்? ஒருவேளை ஆ. நம்ம தப்பிச்சுட்டா அப்படிங்கிற நம்பிக்கையில தானே. அதான், அதான். புலி எப்ப வேணா மைண்ட் மாறலாம்ல. கரெக்ட், கரெக்ட். கடைசி வரையும் துரத்திக்க கடிக்கிறது தான் அது நோக்கம்னு கடைசி வரையும் இருக்காது. ஆமா. ஏதோ ஒரு இடத்துல மைண்ட் மாறலாம். இல்ல ஏகிரி குதிக்கும்போது வந்து எங்க கால வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணிட்டு இது பண்ணலாம். என்ன பார்த்து திரும்பி கூட திரும்பி கூட ஓடலாம். இல்ல திரும்பி அந்த புலி இவன நம்மள கடிச்சிருவான்னு அந்த புலி தெரிஞ்சுட்டு ஓடலாம். அந்த புலி இவன் நம்மளோட கொன்றுவான். கடைசியா புலிய துரத்திட்டு நாங்க ஓடுற மாரி என்ன வேணாலும் நடக்கலாம். ம். அதனால நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நம்ம போராட போறோம். கடைசி டிசம்பர் 20 வரைக்கும் ம். எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்து அந்த 3 மணி நேரம் எக்ஸாம் எழுதி முடிக்கிற வரைக்குமே ம். நம்மளுடைய போராட்டம் கடைசி வரைக்கும் இருக்கணும். போராட்டம்னா என்னது? இந்த எக்ஸாமுக்கான அணுகுமுறை எந்த இடத்துலயும் 1% கூட என்னால முடியாதுங்கிற அந்த இதுவே வேண்டாம். முடிக்கிற வரைக்கும் நீங்க எத பத்தி திங்க் பண்ணாதீங்க. ஓகே. புரியுது. முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணா யோசிச்சுங்க. என்ன வேணா ம். திங்க் பண்ணுங்க. கிடைக்கும், கிடைக்காது. என்ன வேணா பண்ணுங்க. அது வரைக்கும் மைண்டுக்குள்ள எதையுமே நம்மளால அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்க பாஸ் பண்ணவங்கள நீங்க ஒண்ணும் இல்ல. ஒவ்வொரு இயரும் பாஸ் பண்ணவங்களுடைய பாதி பேரோட மைண்ட் எப்படி தெரியுங்களா? அவங்க பாஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு நம்பிக்கையே இருந்திருக்காது. இருக்கு. அதான், அதான். இருந்திருக்காது. ம். ம். மீதி பாதி பேத்துக்கு இருந்திருக்கலாம். ம். மீதி பேத்துக்கு நமக்கு நமக்கு கிடைச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயங்கள் நிறைய பேத்துக்கு நடந்திருக்கும். அதான், அதான். அதான் மேஜிக். ம். ம். நெறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். நம்மளோட லைஃப்ல மேஜிக் எப்ப நடக்கும்? கஷ்டப்பட்டா நடக்கும். ம். கஷ்டப்பட்டா நடக்கும். ம். கரெக்ட். ஒரு விஷயத்துக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம். ம். ஒரு நாள்ல நம்ம ஒரு வியாபாரம் பண்றோம். என்னடா அது வியாபாரமே ஆக அப்படின்னு பார்த்தா, ம். திடீர்னு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆ. அந்த வியாபாரத்துல திடீர்னு ஒரு பணக்காரன் போவாங்க. ம். பார்த்துட்டு டெய்லி அங்க சாப்பிடுறான். அவனோட டேஸ்ட் பிடிச்சிருக்கும். ம். அவன் கூட்டிட்டு போய் என்ன பண்ணுவான்? அவனுடைய பெரிய ரெசார்ட்லயோ இல்ல ஒரு பெரிய ஹோட்டல்லயோ வச்சிருப்பான். புரியுது. அப்ப உன்னோட உழைப்ப நீ குடு. ம். ம். எவ்வளவு பேர் கஸ்டமர் வராங்க அப்படிங்கிறதுல பிரச்சனை கிடையாது. உன்னுடைய உழைப்பையும் முயற்சியும் குடுத்துக்கிட்டே இரு. குடுத்துக்கிட்டே இரு. அது ஒரு நாள் வந்து எதிர்பாராத டைம்ல வந்து உனக்கு கிளிக் ஆகும் கண்டிப்பா. அப்படிங்கிறது. அது 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 நெறைய இடத்துல நான் வந்து பார்த்தேன்னா, இது பண்ணி ஆனா உழைக்காமலே உட்கார்ந்துகிட்டு எனக்கு நடக்கும்னா ம். ம். எதுவுமே நடக்காது. நடக்காது. சோ எதுவுமே வந்து உங்களுடைய பங்களிப்புன்னு ஒண்ணு இருக்கணும். ம். ம். அது எந்த அளவுக்கு இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் அது வேறுபடும். ஆமா. அது பிரச்சனையே கிடையாது. ம். ம். என்னுடைய பங்களிப்பு நான் குடுத்திருக்கேன். கடைசி வரைக்கும் நான் போராடி இருக்கேன். ம். எந்த இடத்துலயுமே என் மேல வந்து நான் செல்ஃபா டவுட் பட்டதே கிடையாது. ஆ. நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்க நெனச்சு பாருங்க.
இதே 2026 எக்ஸாம்ல ம். எவ்வளவு பேர் பாஸ் பண்ணி என் லைஃப்ல ஒரு மேஜிக் நடந்திருக்கு சார், நீங்க அன்னைக்கு சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு பளிச்சிருக்குங்கிறது வர்ற மெசேஜ் உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்றேன், நீங்க பாருங்க. கண்டிப்பா. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அதை பார்த்துட்டு இருக்கேன். ம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம கிட்ட இருந்து படிச்சு பாஸ் பண்ற ஸ்டூடெண்ட் எல்லாருமே என்கிட்ட ஒரு காலத்துல புலம்புனவங்க தான். அதான். என்னால முடியுமா முடியாதான்னு நினைச்சு புலம்புனவங்க தான். ம். இப்ப அந்த இதை பாஸ் பண்ணிட்டு அவ்வளவு தூரம் வந்து பெருமையா சொல்றாங்க. நீங்களும் அதேதான். நீங்க எவ்வளவு தூரம் புலம்புறீங்க. நீங்களும் பாஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் நம்மளாலையும் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். முயற்சி பண்ணி இருந்தா கண்டிப்பா அதுக்கு முடியும். உண்டான அதுதான். அதுக்கான முயற்சி மட்டும் பண்ணிடணும் அவ்வளவுதான். ம், ம், இங்க வீடியோ பாக்குற எல்லாருமே ம். நீங்க இப்ப படிச்சுட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோ பதிவு பாப்பீங்க. ஆமா, கரெக்ட்டா? கண்டிப்பா. அப்ப உங்களோட முயற்சி கண்டிப்பா இருக்குங்கிறது தெரியும். அது உன்னதமா ஒரு செல்ஃப் டவுட் இல்லாம ம், நம்பிக்கையா வச்சு மூவ் ஆன் பண்ணுங்க. கூட எங்க கிருஷோபா டீம் இருக்கு. ம், கிருஷோபா அகாடமி இருக்கு. ராஜ் இருக்கான். ம். வினிதா மேம் இருக்காங்க. சோபா மேம் இருக்காங்க. மோகன் சார் இருக்காங்க. கணேஷ். கணேஷ் சார் இருக்காங்க. மற்றும் பலர் எல்லாருமே இருக்காங்க. ம், கிருஷ்ணன் சார் நான் இருக்கேன். ம், இந்த யூனிவர்ஸ் இருக்கு. நம்மளோட உழைப்பு இருக்கு. ம், கண்டிப்பா நமக்கானது நல்லது கண்டிப்பா சேரும். நீங்க யாரும் சப்போர்ட் இல்ல அப்படின்னு நினைக்காதீங்க. ம், இத்தனை பேர் எங்களெல்லாம் பார்த்தா மனுஷனா தெரியலையா? ம். இவனை பார்த்தா மனுஷனா தெரியலையா? என்ன பார்த்தா மனுஷனா தெரியலையா? இத்தனை பேர் உட்காந்து குத்துக்கெல்லாம் உங்களுக்காக உழைச்சிட்டு இருக்கோம். எனக்கு யாருமே இல்ல, எங்களுக்கு சப்போர்ட் இல்ல. அதெல்லாம் சொல்லவே கூடாது. ம், ம். அதெல்லாம் சொன்னீங்கன்னா நானே ரணக்கொடூரமாயிருவேன். புடிச்சு இவனை புடிச்சு அடிப்பேன் நானு. என்ன ஏன்டா அடிக்கிற? நீ தானே கை கட்டுற தூரத்துல இருக்க. உங்க சைடுல இருக்கிற ஆமா. கோபத்தை வந்து என்கிட்ட காட்டணும். இனிமேல் நீங்க யாராவது படிக்கல, ம், என்னால முடியுமா? ம். நான் வந்து இப்படி அப்படின்னு ஏதாவது சொன்னீங்கன்னா, இவனை கூட்டத்து நிக்க வச்சு அடிப்பேன். நான் மாஸ்க் போட்டுக்கிறேன் உங்க பேர்ல. ஆமா. இவனை இங்க அடிச்சா அங்க வலிக்கும். ஆ, இங்க அடிச்சா இங்க தான்டா வலிக்கும். அங்க அப்புறம் வலிக்குங்க மாதிரி. எத்தனை அடி வாங்குவோன்னு தெரியலையே. அந்த அளவுக்கு வச்சுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ம், ஓகே. அக்டோபர் 11ஆம் தேதி ரிவிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த 50 நாளுக்கு உண்டான பிளான் இந்த வீக் எண்டுக்குள்ள, அதாவது சாட்டர்டே ஆர் சண்டே உங்களுக்கு அந்த பிளான் நான் குடுத்துருவேன். ஸோ ஒரு ஃப்ரீ மைண்டா வந்து நம்ம இந்த 50 நாள் இப்படிதான் பண்ண போறோங்கிறது நீங்க அதாவது முன்னாடியே நீங்க ஒரு ஆர்கனைஸ் பண்ணிப்பீங்க. ம். ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுப்பீங்க. அது வரைக்கும் நம்மளுடைய இப்ப இருக்கக்கூடிய பாதையில நம்ம போறது எப்படி போகணுமோ போயிடணும். இப்ப என்ன மாசம் இது? இது வந்து ஜூலை. ஜூலை. ஜூலைல இன்னும் ஒரு 10 நாள் இருக்கு. ஆகஸ்ட், செப்டம்பர். ம், ஓகேங்களா? ம், 30, 60 ஒரு இன்னும் 70 நாள் இருக்கு. ம், 70 நாள் முடிஞ்சு ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த 70 நாள்ல எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கணுமோ படிச்சிடுங்க. நம்ம தடம் பதிப்போம் பேட்ச்ல உங்களால எவ்வளவுக்கு எவ்வளவு தமிழ் வீடியோ பார்க்க முடியுமோ பாருங்க. ம், ஜிகே வீடியோ எவ்வளவு அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணுங்க. நம்ம டாப் 75 லெசன் ஜிகே லெசன்ஸ் குடுத்துருக்கோம். ம், சார் ஒவ்வொன்னுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ குடுத்துருக்காங்க. ஜிகேக்கும் வீடியோ எல்லாருமே போட்டிருக்காங்க. ம். ஒண்ணொண்ணு முடிச்சுக்கிட்டே வாங்க. பாதி கிணறாச்சு தாண்டிருங்க. மீதி கிணற நாங்க ரேஷன்ல பாத்து. கைப்பிடிச்சு இழுத்து ஏதோ ஒண்ணு பண்ணிடலாம். ம், பட் பாதி கிணறா தாண்டி வந்துருங்க. ஆட்டோமேட்டிக்கா நீ அந்த இடத்துல நம்ம பார்த்துக்கலாம். நம்முடைய ம். மெயின் டார்கெட்டே அந்த 50 நாள் தான். ஓகே. ஓகேங்களா? ஒவ்வொரு நாளுமே நமக்கு அது வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கும். நீங்க கவலையப்படாதீங்க. ஓகேங்களா? கண்டிப்பா. ஓகே. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. இந்த வீடியோ பதிவு ஸ்டார்ட் பண்ணும்போது சாருக்கு எதுக்காக இந்த வீடியோ வருதுன்னு கூட தெரியாது. நிஜமா தெரியாது. ஆமா. நீங்க டைரக்ட்டா வீடியோ நீங்க எப்படி பார்க்க வந்தீங்களோ அதே இதுல தான் நானும் வந்து நிக்கிறேன். ஆமா. சோ அதனால சடனா எனக்கு வந்து ஓகே இது முன்னாடியே குடுத்துட்டா உங்களுக்கு ஒரு ஹோப் இருக்கும் அப்படிங்கறனால தான் ம், ப்ரீ பிளான்டாவே வந்து பார்த்தோன்னா டிஸ்கஸ் பண்ணி ம். 50 நாள். ஏன்னா நாங்களும் ரெடி ஆயிருவோம்ல. ஆமா. நீங்களும் ரெடி ஆயிருவீங்க. நாங்களும் ரெடி ஆயிரணும். அந்த 50 நாள் நாங்க எப்படிலாம் உழைக்கணும் அப்படிங்கிறது ப்ரீ பிளான்டா பண்ணா தான் அது வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். கண்டிப்பா. ஸோ கண்டிப்பா அது வந்து நல்லபடியா முடியும். நீங்களும் நல்லபடியா படிப்பீங்க, பாஸ் பண்ணுவீங்க. நம்பிக்கையா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரிவிஷன் பிளான் நான் பக்காவா ஃபாலோ பண்ணுவேன் சார். அப்படிங்கிறவங்க மட்டும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பண்ணணும். ம், சும்மாலாம் வீடியோ பதிவு பார்த்துட்டுலாம் போகக்கூடாது. கண்டிப்பா பண்ணணும். ம். உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நம்மள சின்சியரா ஃபாலோ பண்ணக்கூடிய நம்மள மட்டுமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் அவ்வளோ பேர் இருக்காங்க. கண்டிப்பா. நாங்க உழைக்கிறதுக்கான மெயின் ரீசனே ம். எங்கள மட்டுமே நம்பி இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. ம், ஸோ அதுதான். அப்ப அவங்களுக்காக நாங்க இருக்கணும்ல. ஏன்னா எங்கள நம்புறாங்க. சார் நீங்க இருக்கீங்க சார் ஆமா. அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை எங்கள வந்து தூங்கணும் முடியாது. நீங்க நல்லா பெட்ஷீட் போட்டு தூங்கிடுறீங்க. எங்களுக்காகவே உழைக்கிறீங்க சார் ம். அப்படின்ட்டு நைட்டு பகலும் வந்து பெட்ஷீட் பொத்திட்டே பாத்துக்கிறேன். ஆமா. அதாவது நைட்டும் பகலும் எங்களுக்காக வந்து நீங்க தூங்காம உழைக்கிறீங்க சார். ம். நீ எப்படா அந்த மெசேஜ பார்த்த? நீ எப்படா நான் உழைக்கிறத பார்த்த? நான் விடியகாத்தால எந்திச்சு பார்த்தேன் தூங்கிட்டேன் சார். ஓ நீ தூங்கிட்டு காலைல எந்திச்சு பார்த்தா, நான் வந்து தூங்காம நான் வந்து இது பண்ற மாரி, ஆ. எங்க டீம் உழைக்கிறத பார்த்துட்டு எவனுக்கும் தூக்கம் வராதுடா. நீ வேணா பாரு. வீடியோ பத்தி பாக்குற யாருக்குமே தூக்கம் வராது. நீங்க என்ன தெரியுமா? தூங்கும்போது கூட இவன் இந்த நேரத்தில் லைவ் போயிட்டு இருக்கு. நம்ம தூங்கவும் விட மாட்றான். கில்ட்டி ஃபீல்குள்ளே வச்சிருக்காளே அப்படிங்கிற மாரி உருவாக்கிருமே தவிர உங்களை திட்டிலாம் படிக்க வைக்க மாட்டோம். கண்டிப்பா. நாங்க உழைக்கிறத பார்த்து உனக்கே கில்ட்டி ஃபீல் ஆகி நீயே வந்து படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ம். ஓகேங்களா? அது கண்டிப்பா நடக்கும். ஓகேங்களா? ஸோ வேற ஒண்ணும் கிடையாது. நல்லபடியா ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ பதிவுல சந்திக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அடுத்த ஷெட்யூல் 4 உடைய டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அனுப்பியாச்சு. தடம் பதிப்புக்கு.
உங்களுக்கு பைலாங்குவேஜ் கொஸ்டின் அமைச்சாச்சு, ஸ்கெடியூல் 5க்கு உண்டான சிலபஸும் அமைச்சாச்சு, மெட்டீரியல் பிடிஎஃப்பும் எல்லாமே அமைச்சாச்சு, தமிழுக்கு உண்டானது ஆல்ரெடி போட்டது எல்லாத்துக்குமே அமைச்சாச்சு. அடுத்தடுத்த கிளாஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, எடுத்துருவாங்க, எடுத்தது உங்களுக்கு கொடுத்துருவாங்க, பிடிஎஃப்பும் கொடுத்துருவாங்க, ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா? ஓகே. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலோட சந்திக்கலாம். இது கிஷோப் அகாடமி, உங்க கிருஷ்ணர். நான் உங்க ராஜுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.